மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். 41 நாளா பதுக்குழியில பதுங்கிட்டு மக்களுக்கு எந்த பக்கமும் நிக்காம நீங்க பேசுறது எந்த விதமான தகுதியுமே கிடையாது. தயவு செஞ்சு அரசியல போய் படிச்சுட்டு வந்து பேசுங்க. நீயே சொல்ற நான் வந்து கருப்பு சிவப்பு வண்டியில வந்து ஓட்டு போட்டேன், திமுக ஓட்டு போட்டேன்னு வெக்கமே இல்லாம சொல்றேன். நீ வந்து ஒருத்தரை குற்றச்சாட்டு சொல்லணும். நீ ஃபர்ஸ்ட் யாரு? நீ என்ன யோகியமா? நீ ஓடி ஒளிஞ்ச. ஊழல் பண்றதுக்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அது வந்து நிச்சயமா வந்து தாவேகா மட்டும்தான். மனசுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆயிட்டார், நான் தான் சிஎம், நான் தான் சிஎம், நான் தான் சிஎம்னு. அது வந்து நடக்க போறதே இல்லை. சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல கெட்டு போனதுக்கு காரணமே தாவேகான்னு நான் வந்து குற்றச்சாட்டு சொல்றேன். கருப்பு பணத்தை தான் நீங்க வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. அதிமுகவும் தாவேகாவும் பிஜேபியும் கள்ள கூட்டணியில் இருக்காங்கன்றது இங்க உறுதியாகும். முதல் எலெக்ஷன்ல காணாம போயிடுங்க தாவேகா. கூட்டமே ஒரு ஜோசியர் சொல்லி தான் நடந்தது. கடலூர் ஜோசியர் சொல்லி தான் இந்த கூட்டமே நடந்தது. அப்பா வந்து இவர் கூப்பிடலங்க. ஏன்னா அவங்க அப்பா கூப்பிட்டா நேற்றுக்கு வந்தா இவனுங்கெல்லாம் செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில மீண்டும் சந்தித்ததுல மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அமைதிக்கு பிறகு தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில நேற்று நடந்திருந்தது. இதை பத்தி உங்களோட முதற்கட்ட கருத்து என்னவா சார் இருக்கு? நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 41 நாள் கழிச்சு திரு விஜய் அவர்கள் அவங்க தொண்டர்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவர் ஏற்கனவே வந்து மக்கள்லாம் வந்து சந்திச்சாரு. தொண்டர்கள்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு பெருசாக வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வம் இருந்தது. சரி, விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. நான் அரைச்சமாவே தான் திருப்பி அழைப்பேன். ஒன்னே ஒன்று தான் எனக்கு தெரியும், ஒரே ஒரு டைலாக் தான் தெரியும், ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் எனக்கு தெரியும். டிவிகே விசஸ் டிஎம்கே, இதை தான் தொடர்ச்சியாக சொல்கிறார். இது எங்கேருந்து சொன்னார்னா, நீங்கள் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆரம்பித்து மதுரை மாநாட்டில் ஆரம்பித்து போகிற எல்லா இடத்துலையும் பேசுகிற ஒரே ஒரு டைலாக், சேம் டைலாக், மாற்றாமல் பேசுகிற ஒரே டைலாக்கு டிவிகே விசஸ் டிஎம்கே. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. போட்ட தீர்மானங்கள் உள்பட நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பு பொதுக்குழுனே சொல்கிறதுக்கான எந்த விதமான தரவுகளும் அங்கே வந்து பேசலை. அந்த தொண்டர்களுக்கு எந்த விதமான கண்டென்ட்டுமே கொடுக்கல. முழுக்க முழுக்க ஏமாற்றம், வன்மத்தின் உச்சம். அதாவது என்னன்னா இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்னே தெரியல. நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கோம், அரசியலை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு அரசியல் திறனாய்வாளராகவும் நம்ம நிறைய வேலைகள் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அபத்தமான அரசியல், அற்பத்தனமான அரசியலை வந்து நம்ம வந்து பார்த்ததே இல்லை. இது உண்மையிலே சொல்கிறேன், அந்த கட்சியோட நான் சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், உண்மையாக வருத்தமாக இருக்குது நமக்கு. ஏன்னா இது ஒரே ஒரு ஸ்டேஜ் கூட இவங்க முன்னாடி போகாமல் இவ்வளோ வந்து மோசமாக இருக்காங்கன்னு உண்மையிலே எனக்கு வந்து வேதனை தான் மிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி திமுக இதை வந்து தாக்குறது மட்டும்தான் இந்த பொதுக்குழு கூட்டத்துல முழுமையா பண்ண மாதிரி இருந்தது. திமுகவை தாக்குறது தான் இவங்களோட அஜெண்டாவா? சரி, இது யாரு இந்த அஜெண்டாவை கொடுத்திருப்பாங்க? இல்ல, நீங்க திமுகவை தாக்கி பேசுறது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். தரவுகளோட நீங்க வந்து பேசணும். அந்த தரவுகள் வந்து சரியான தரவுகளா இருக்கணும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்றேன், இவங்களுக்கு எந்த விதமான அரசியல் அறிவும் கிடையாது, அரசியல் நோக்கமும் கிடையாது, இலக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் 6 மாதம் தான் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் இருக்கு. 6 மாதத்துக்கு சொற்பமான காலம் இருக்கும்போது நீங்க எவ்வளவு வீரியமா வந்து செயல்படணும், களத்துல நாங்க என்ன செய்ய போறோம், திமுக எந்த விதத்துல நாங்க மாற்றுன்னு சொல்றதை தவிர்த்துட்டு ஒருமையில பேசுறாங்க. முழுக்க முழுக்க நேத்திக்கு அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து போயிட்டாங்க. மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துல அவர் வந்து ரொம்ப பெருசா பாதிச்சிருக்காரு. அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி இப்பதான் வருது. அந்த குற்ற உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா அப்படியே விழுந்து பராண்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நேத்திக்கு பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்வரை ஒருமையில பேசும் சரி, வந்து அந்த களத்துல இருந்த திமுக ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே பேசுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை பத்தியும் பேசுறாங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறித்தும் வந்து ஒருமையில பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா இது நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, திமுக வந்து மக்களுக்கான அரசு பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குல்ல. ஏன்னா 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு திமுக கழகம் பாத்தீங்கன்னா பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்கு.
திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சு அம்மையார் ஜெயலலிதா ஆரம்பிச்சு இது எடப்பாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்து பண்ணிருக்காங்க. இந்த அரசியல் பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி இவங்க ஒண்ணுமே கிடையாது, குழந்தை தான் இவங்க. ஆனா இவங்க பேசுற பேச்சுகள் இருக்கு பாத்தீங்களா, அபத்தத்தின் உச்சம். திமுக வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறதுனால நிச்சயமா திமுக வந்து நீங்க வந்து இவங்களுக்கு நீங்க ஒரு ஆளே இல்லைன்னு ஒதுங்கி போறீங்க, அதை இவங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டு இவங்க பேசுறதுனால திமுக தொண்டர்கள் வந்து சோர்வடைவாங்க. அதனால தலைமை வந்து நிச்சயமா இதுக்கு வந்து பதில் எடுக்கணும். இல்லைன்னா இவங்க சட்டப்படி இவங்க மேல நடவடிக்கை. நான் திரும்பி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா திமுக இவங்களை ரொம்ப சாஃப்டா வந்து அணுகுறாங்களோன்னு நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சரி, அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டிலும் சரி, பல்வேறு லேப்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கொடுத்த எந்த விதமான உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா அவங்க கொடுத்த எந்த புரோட்டோகாலையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணதில்ல. அந்த எதுவுமே வந்து இவங்க வந்து ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணது தொடர்ந்து பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறது, பொதுமக்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாமக்கல்ல இருந்து வரும்போது அந்த விபத்து நடந்தது இல்லைங்களா, வாகன விபத்து நடந்தது, அந்த ஒரு விஷயத்த கூட கையில் எடுத்து அந்த வாகனத்தை சீஸ் பண்ணி அதுல இருந்து கேமராவை எடுத்துனா இவங்க பண்ண அட்டூழியங்களும் அயோகதனங்களும் வந்து வெட்ட வெளிச்சமா வந்திருக்கும். திமுக வந்து குடுமி வந்து இவங்க கையில் இருக்கும், தாவேகா குடுமி திமுக கையில் இருந்திருக்கும். திமுக கையிலன்றதை தாண்டி தமிழக அரசின் கையிலும் தமிழக காவல்துறை கையிலும் அதை வந்து தவறு விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். அதனாலதான் இவங்க வந்து இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. அதே மாதிரி பேசும்போது விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க உச்சநீதிமன்றம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மேல நறுக் அப்படின்னு கொட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே தாவேகாவினர் தான் நாங்க சிபிஐவை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறது சார்? இல்ல இவங்க வந்து முரண்பாடுகளின் மூட்டை. இவங்க வந்து பொய்களை மட்டுமே வந்து ஒரு கட்சி வளர முடியும்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாஜக தான் சொல்லியிருந்தோம். நான் வந்து உண்மையிலே பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். பாஜகவை தாண்டி இவங்க வந்து ரேஸ்ல இவங்க தான் வந்து முன்னாடி போறாங்க. ரொம்ப அபத்தமா இருக்கு. எந்த விதமான தரவுகளுமே கிடையாது. எங்கேயுமே தமிழக அரசு குறித்து வந்து பேசவே இல்லை. உச்சநீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம் தான் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆணையம் போட்டு தவறு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்டி. அதை கூட நீங்க வந்து மேற்முறையீடு வந்து போயிருக்கலாம், இவங்க வந்து போகவே இல்லை. அதை தாண்டி இவங்க பாத்தீங்கன்னா இவங்க நேரடியாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் சொல்றேன், இவங்க பாத்தீங்கன்னா நேரடியாக பிஜேபியும் அதிமுக கிட்ட போக மாட்டாங்க, இவங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட தான் வேலை செய்யறாங்க. தாவேகா நான் வந்து பகிரங்கமா தொடர்ச்சியா நான் இந்த குற்றச்சாட்டுகள் சொல்றதுக்கு காரணம்னா இப்ப வெட்ட வெளிச்சமாகுது. எதன் அடிப்படையில் இவங்க வந்து பேசுறாங்க? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கட்டும் ஒரு அரசாங்கத்தை இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறீங்க. அவங்க வந்து லிட்டரலா கூப்பிடுறாரு, வா ஒண்டிக்கு ஒண்டி வான்னு தான் சொல்லி கூப்பிடுறாரு. யார் நீ? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கு? நீ என்ன இந்த மக்களுக்காக செஞ்சிருக்க? சினிமால நடிச்சிருக்கீங்க, நேரடியா முதல்வர் சீட்டுக்கு ஆசைப்படுறீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா மனதளவில் இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நான் தான் அடுத்த முதல்வர்னே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுக்காக நீங்க வேலைகள் எதுவுமே செய்யாம நீங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசாங்கத்தை வந்து குறை சொல்றேன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து தரவுகளாவது இருக்கணும். என்ன சொல்றாங்கன்னா முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்து 2001 வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அப்போ பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தின் மேயரா இருந்தார். இப்ப இருக்கிற முதல்வர் வந்து அப்போ வந்து மேயரா இருந்தாரு. களத்தை விட்டு ஓடிட்டாரு, பயந்து ஓடிட்டார் சொல்றாரு. இது என்ன சொல்றதுன்னா, நீ எல்லாம் படிச்சிருக்கியா? உனக்கெல்லாம் வந்து மண்டையில ஏதாவது இருக்கா? நமக்கு வந்து எங்கேயாவது நம்ம அதீதமான வார்த்தைகள் வந்துமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டு பேசிடுவோம். அதை சொன்ன ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். நீ ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, அறிவு உனக்கு வளரவே இல்லைன்னா நாங்க என்ன சொல்றது உங்களை சொல்லுங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 30 நினைக்கிறேன், அது அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆட்சியில் 2001 வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்தினமே வெள்ளிக்கிழமை இரவே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மேயர் அந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பெங்களூர்ல வந்து அவங்க சகோதரி வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சு அவர் நேரடியாக வந்து அப்போ வந்து வேளச்சேரியில் அவர் வீடு இருக்கு, இங்க வந்து கோபாலபுரத்துல வந்து கலைஞர் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நேரடியாக போய் சரண்டர் ஆகிறாரு. ஏன்னா அவரையும் வந்து அடுத்தது வந்து விசாரிக்கணும்னு சொல்லும் போது அவர் என்ன விசாரிங்க, தாராளமா விசாரிங்க ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லை, கலைஞர் விடுதலை செய்யப்பட்டார். இதை ஒட்டி ஒரு கூட்டம் வந்து நடக்குது, திமுகவோட கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல அதிமுக வந்து சில ஆட்களை வந்து செட் பண்ணி உள்ள போய் அந்த கூட்டத்துல கலவரம் பண்றாங்க, வெட்டுறாங்க. 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பலியாகிறாங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயப்படுறாங்க. அப்பவும் திரு கலைஞர் அவர்கள் 89 வயது, அவர் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் வந்து நேர்ல போய் அந்த தொண்டர்கள் வந்து சந்திச்சு. இதுதான் திமுக. இந்த தற்கூரிகளுக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் வந்து பயன்படுத்தினதே கிடையாது. இந்த தாவேகா தற்கூரிகளுக்கு நான் தொண்டர்களை சொல்ல, இந்த மேல் மட்டத்தில் இருக்க இந்த அறிவியே இல்லாத இந்த ஜென்மங்க தயவு செஞ்சு இந்த அரசியலை வந்து படிங்க. எதுவுமே தெரியாம திமுக களத்தை விட்டு ஓடிச்சு, ஸ்டாலின் அவருக்கு களத்தை விட்டு ஓடுன்னு சொல்லி நீங்க யாரு உங்களுக்கு சொல்றதுக்கு இந்த தகுதி இருக்கு? 41 நாளா பதுக்கு குழியில பதுங்கிட்டு மக்களுக்கு எந்த பக்கமும் நிக்காம நீங்க பேசுறது எந்த விதமான தகுதியுமே கிடையாது. தயவு செஞ்சு அரசியல போய் படிச்சுட்டு வந்து பேசுங்க.
அவங்களே சொல்றாங்க எங்களுக்கு வந்து அந்த அனுபவ அரசியல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனாவே வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அவங்கள படிங்க அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? இல்லைங்க, இவங்க எடுக்கிற அரசியல் ரொம்ப ஆபத்தானது. இது நான் வந்து பகிரண்டமா நான் வந்து சொல்றேன். இந்த ஆபத்தான அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு அடக்குமுறைகளை தாண்டி இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம். நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்வியிலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, மக்களோட மேம்பாட்டிலும் சரி, மனித வளத்திலும் சரி, இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா இந்தியாவை தாண்டி நம்ம யூரோப்போட வந்து நீ போட்டு போயிடக்கூடிய அளவுல நம்ம வந்திருக்கோம். பெண்கள் வந்து படித்த பெண்கள் வந்து 40% மேல இந்தியாலே அதிகமான வேலைக்கு போறது தமிழ்நாடு தான். ஒரு பாதுகாப்பான மாநிலம். அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை நடக்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அன்னைக்கே அதுக்கான தீர்வு வந்து எட்டப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல வந்து நம்ம வந்து இன்னும் வந்து மேம்படுத்தணுன்றதான் நம்ம வந்து ஒத்துக்கிறோம். நம்ம வந்து மாற்று கருத்தே. ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது, நான் என்ன சொல்றேன்னா நாங்க இந்தியா முழுக்க பயணப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு நீங்க வாங்க, தாவேக்காலருக்கு யார் வேணாலும் என் கூட வாங்க, இந்தியா முழுக்க நம்ம வந்து போவோம். நீங்க சொல்ற இந்த பிஜேபி ஆளுகின்ற எல்லா மாநிலங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்க வந்து பேசுங்க. நீங்க பிஜேபி கொடுக்குற ஸ்கிரிப்டை, ஆர்எஸ்எஸ் கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சமூக செயல்பாட்டாரோ ஒரு கல செயல்பாட்டாளரா முன்னாள் தாவேக்காரனாவோ நீங்க பேசுற பொய் மூட்டைகளும் இந்த அவதூறுகளையும் நீங்க பரப்புறதை எங்களால பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, கடந்து போக முடியாது. உங்களை அம்பலப்படுத்தும், மக்கள் கிட்ட அம்பலப்படும். உண்மையா வாங்க பேசுவோம். நான் கூப்பிடுறேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். எந்த சேனல்ல வேணா வாங்க, நீங்க செய்கின்ற பொய்களையும் புரட்டுகளையும் பேசுவோம். நீங்க ஒரு அரசு மேல குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைக்கணும். இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க நீயே சொல்ற நான் வந்து கருப்பு சிவப்பு வண்டியில வந்து ஓட்டு போட்டேன், திமுக ஓட்டு போட்டேன்னு வெக்கமே இல்லாம சொல்றேன். யாராவது ஓட்டு போட்டது யாரும் வெளியில சொல்றாங்க. நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றது. என்னோட ஜனநாயக கடமை நான் அதை நான் வெளியில சொல்ல அவசியம். அப்போ உனக்கு அன்னைக்கு தேவை இருந்தது, நீ பேசின. இன்னைக்கு உனக்கு தேவை என்ன இருக்கு? இன்னைக்கு நான் தமிழ்நாட்டை வந்து குறுக்கு வழியில ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால நீ வந்து பேசுற. இன்னைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறீங்க, அவமானப்பட்டு நிற்கிறீங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டு அதை டெலீட் செஞ்சாங்க. அது இப்போ வந்து வழக்கு வந்து அது போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல நேத்து நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்திலயுமே இளைஞர்களை தூண்டி விடுறது மாதிரியான அந்த ஒரு பேச்சு இருந்ததே சார். இல்ல, இவங்க பின்புலம் யாருன்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம ஊடகத்துல பேசுறோம்னா, நான் தொடர்ச்சியா 2017 இருந்து ஊடகங்கள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா நம்ம வந்து களப்பணி செஞ்சுட்டு இருக்கோம். இதே ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து நான் நிறைய பேசியிருக்கேன். மத்திய அரசை எதிர்த்து, மாநில அரசை எதிர்த்து பேசணும், தரவுகளோட பேசியிருக்கோம். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டாவோட நம்ம வந்து பேசினதே கிடையாது. இதுதான் வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து தரவுகளோட நீங்க வந்து பேசணும். இந்த ஆதவர்ஜுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிரபலமான லாட்ரி தொழிலதிபர் மார்ட்டினோட மருமகன். இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தொழிலோ எந்த விதமான வருமானமும் கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் மாமனவரோட சொத்துக்களை வந்து நிர்வாகி இருந்து இந்த மாதிரி தான் அவர் வந்து இருக்கார். ஏன்னா நமக்கு வந்து தெரியும் இவர் யாரு, இவரோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியும். இவர் என்ன சொல்றாரு, அபத்தமா என்ன சொல்றாருன்னா 10 ஆண்டுகள் திமுக இவர் தான் வளர்த்தான்னு சொல்றாரு. இவர் வந்து வேலை பார்த்தாரு, பிகே கிட்ட இவர் வந்து வேலை பார்த்தாரு. அதுக்கு வந்து சம்பளம் வந்து வாங்கியிருக்காரு. இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, அதுக்கான சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க. திமுக இவர் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது இவர் அன்ஃபிட்டு திமுக அப்பயே இவர் வந்து விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசிகேக்கு போறாரு, அங்கேயும் போய் நிறைய பொருட்கள் செலவு பண்றாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்களை வந்து ஏற்படுத்துறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்றாரு. நிறைய ஏன் முதல்வரா வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அவருக்கு தெரியும் அண்ணன் திருமாவர்கள் மக்கள் அரசியலேருந்து வந்தார். ஒரு அரசு ஊழியராக இருந்து அதை உதறி தள்ளிட்டு களம் வந்து இவருக்கெல்லாம் வந்து தெரியவே தெரியும். நான்லாம் வந்து பார்த்துருக்கேன், சூனாம்பேட்டில் வந்து எவ்வளோ கலவரம் நடக்கலாம் நாங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்துருக்கோம். அப்போ எவ்வளோ கலவரங்கள்லாம் தாண்டி அந்த மக்களை இன்னைக்கு வந்து படிக்க வச்சு இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து ஒரு மேம்பட்ட மக்களாக இருக்கிறதுக்கு அவரோட வாழ்க்கை முழுக்கும் தியாகம் பண்ணி அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து இருக்காங்க. அப்போ இவர் போய் அந்த கட்சிக்குள்ளே நிறைய குழப்பத்தை விழுதுன்னா அவங்க வந்து துரத்தி வராங்க. அடுத்து போக்குறது இடம் இல்லாமல் இவர் எங்கெங்கே போய் பேசுகிறார், ஐஜேக்கில் பேசுகிறார், எங்கெங்கே பேசுகிறார். 100 கோடி ரூபா வரைக்கும் பணம் தரத்துக்கு ரெடியாக இருக்கும், எனக்கு எம்பி கொடுங்கன்னு யாருமே இவர் வந்து சேர்த்துக்கல. அப்போ வேற வழியே இல்லாமல் என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே கள்ள பணம் தான், கருப்பு பணம் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ உழைச்சி சம்பாரிச்ச பணமா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நீங்கள் ஒழுங்காக டாக்ஸ் கட்டிருக்கீங்களா? எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி வந்து எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் உங்களை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்றால் தேர்தல் நிதிகளை வந்து அள்ளி கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு விஜய்க்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? திரு விஜய் அவர்கள் பேசுறதை தாண்டி புசியானந்த் அவர்கள் நேற்றுக்கு எவ்வளவு மெச்சூர்டா பேசுற நீங்க பாக்கணும். அவரு தான் கட்சியோட பொதுச் செயலாளர், அவருக்கு அதான் சொல்றேன். அந்த மனிதர் ஒருத்தர் தான். அவர் மீது எனக்கு வந்து 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் சரியான நபர்னு நான் தொடர்ச்சியா நான் சொல்லிட்டு வந்த காரணம் என்னன்னா, இந்த கட்டமைப்பு முழுக்க உருவாக்கியவர் திரு புசியானந்த் அவர்கள். இன்னைக்கு தாவேக்கால ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அவர் பணம் வாங்குறாரு, 1008 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பட் என்னன்னா இன்னைக்கு கட்சிக்குள்ள என்ன நிலவரம் இருக்கு, கட்சி எதை நோக்கி நகருது, கட்சி வந்து எந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணா அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தற்கூரிகளுக்கு வந்து தெரியாது. நீங்க வந்து ஒருத்தரை குற்றச்சாட்டு சொல்லணும், நீ ஃபர்ஸ்ட் யாரு, நீ என்ன யோகியமா, நீ ஓடி ஒளிஞ்ச.
நீ வந்து ஜென்சி புரட்சியை பற்றி பேசுறது நீ யாரு? ரொம்ப அபத்தமா இருக்கு. அதான் சொல்றேனே, இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவையும் வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு, தமிழகத்தையும் குற்றச்சாட்டு சொல்றாரு. ஏன்னா ஒரு நேபாளத்துல நடந்த மாதிரி, இலங்கையில நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி இந்த கண்ட்ரிகளோட இந்தியா வந்து ஒப்பிடுறாரு. இது மிகப்பெரிய ஒரு அபத்தம். நிச்சயமா இதுக்கு வந்து இந்திய அரசாங்கமும் சரி, தமிழக அரசும் சரி, ஆதவ அர்ஜுனா மேல பயங்கரமான என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து உடனடியான நடவடிக்கை வந்து எடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை வந்து வெளியில நடமாட விடுறதே தவறு. ஏன்னா இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லணும்னா, மிரட்டுறாரு. எப்படி மிரட்டுறாருன்னா, எங்ககிட்ட பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, வீடு பூந்து அடிப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு வந்து பேசுறது. அதுவும் தொண்டர்கள் இல்ல சார், மாணவர்கள், இளைஞர்கள். மாணவர்கள், இளைஞர். நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு தாவேக்காளர்கள் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தற்கூறுகள் பேச்சை வந்து கேட்காதீங்க. உங்களை உசுப்பேத்தி விட்டு அவனுக்கு வந்து குளிர் காயறானுங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் ஒருமையில பேசாதாலே கிடையாது, நான் இன்னைக்கு வந்து பேசுறானுங்க அப்படின்னு நம்ம சொல்றது காரணம் என்ன, இவனுக்கு இப்படிதான் நம்ம வந்து பதிலடி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்க வேலைகளை பாருங்க, உங்க படிப்புகளை பாருங்க. ஒரு வழக்கு வாங்கிட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் வழக்கு வாங்கி எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தெரியும். இத்தனைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்ட வழக்கு தான் எங்க மேல. பர்சனலா எந்த சிவில் வழக்கு வந்து கிரிமினல் வழக்கு கிடையாது, எல்லாமே சிவில் வழக்கு தான். நீதிமன்றம் ஏறி இறங்கி எங்க ஆயிலே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி காலத்துல இந்த இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு சீர்தூக்கி பாருங்க. இங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் வந்து இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கான எல்லா பணிகளும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து தவறா திருப்பி சொல்றாங்க. முந்தானேத்திக்கு நடந்த 2 நாட்கள் முன்னாடி நடந்த கோவையில் நடந்த ஒரு மாணவி பாலியல் வன்முறையில் உள்ளாக்கப்பட்ட அந்த விஷயத்த கூட என்ன சொல்லி எழுதி கொடுக்குறாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் இலவச பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். ஆமா, ஓசி பஸ். நான் ரொம்ப வந்து நாகரிகமா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த சகோதரி மேல நமக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அதை எழுதி கொடுத்தவங்க வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம்னு சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம் 1000 ரூபாய் நிதி உதவி வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுப்பீங்களா? இது வரைக்கும் நீங்க உங்க கட்சிக்காக உங்க மாநாட்டுக்கு உங்களை பார்க்க வந்து இறந்த தொண்டர்களுக்கு 5 பைசா கொடுக்கல. நீங்க ஒரு ஃபோர்ஜரி பேர் வழின்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு சீட்டிங் பர்சனே நான் சொல்றேன், குற்றச்சாட்டே சொல்றேன். மக்களுக்கான அரசியலை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க உங்க தொண்டர்கள் நீங்க அந்த கணக்குல வரவே மாட்டாங்களா? இப்ப கூட ஒண்ணு இல்லைங்க, அபத்தத்தின் உச்சங்க தாவேகான்றது. மக்களால் வந்து கட்சி நடத்துறதுக்கு அருகதை இல்லாத கட்சிங்க, மக்கள்கிட்ட நீங்க வந்து சந்திக்கிறதுக்கு அருகில்லாத கட்சின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, திருப்பி சொல்றேன்னா, நேத்திக்கு இந்த நிகழ்வு நடக்குதுங்க. 41 பேருக்கு ஒரு போட்டோ வச்சு மாலை போட தெரியாது உங்களுக்கு, ஒரு பூ அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்ய தெரியாது அவங்களுக்கு. நீங்க தமிழ்நாட்டை வந்து மாற்றத்தை எடுத்து வர போறீங்க. உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அபத்தமான அரசியல் நீங்க பேசுறீங்க, ஆபத்தான அரசியல் பேசுறீங்க, தேன் கூட்டுக்குள்ள கை விடுறீங்க. திமுக வேணா இதை கடந்து போகலாங்க. ஒரு சமூக ஆர்வலரா, ஒரு கள செயல்பாட்டாளா நாங்க இதை கடந்து போக மாட்டோம். இதை நாங்க விட போறதே இல்லை. அதே மாதிரி ஊழல் பத்தி பேசியிருந்தாங்க. உள்ள வந்து அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே வெளியே மாமல்லபுரம் பூஞ்சேரியில ஒரு கலவரம் நடக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காசு வாங்கிட்டு வேற தொகுதியில இருக்கிறவங்களுக்கு தாவேகாவுல பதவி கொடுத்திருக்கிறதா வெளியே வந்து கலவரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஊழல் லிஸ்ட்ல வராதா சார்? ஊழல் பண்றதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அது வந்து நிச்சயமா வந்து தாவேகா மட்டும்தான். நான் பிஜேபி கூட நான் இந்த விஷயத்துல சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஜேபி கூட ஒரு அஜெண்டா இருக்கு. இந்துக்கள் நாட்டை ஆளணும், இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு. எந்த விதமான கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே இல்லாத ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், எல்லா பொறுப்புகளுக்கும் வந்து பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த அந்த சிறப்பு பொதுக்குழு கூட பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இது கூட பணம் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு பாஸ் கொடுப்பாங்க, ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வேணா ஒரு மாவட்டத்துக்கு 5 பாஸ்ல இருந்து 6 பாஸ் வேணா இலவசமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களே வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு 10 பாஸ் வேணும், 20 பாஸ் வேணும்னா திரு புசியானந்த் அவர்களே பணம் வாங்கிட்டு தான் அந்த பாஸை கொடுப்பாரு. அது நிர்வாகிகளுக்கான ஒரு அடையாள அட்டை அப்படின்னு தானே சொல்லப்பட்டது. அடையாள அட்டையா இருந்தாலும் ஒரு பாஸ் கொடுக்குறாங்களே, அந்த பாஸ் உங்களுக்கு இலவசமாலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பாஸுக்கு நீங்க பணம் கொடுத்தாதான் போதும். வெட்ட வெளிச்சமா நீங்க 50 பேர் வந்து வெளியில வந்து சண்டை போடுறாங்க, ஊடகங்கள் முன்னாடி நடக்குது. இதைத்தான் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். அங்க வந்து ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அவர் அரசியலுக்கு வந்ததே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதும் குறுக்கு வழியில வந்து ஆட்சி பண்றதும் தான். ஆனா அவர் மனசுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆயிட்டார், நான் தான் சிஎம், நான் தான் சிஎம், நான் தான் சிஎம்னு. அது வந்து நடக்க போறதே இல்லை. ஒரு கவுன்சிலரோட இவங்க ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான வேலைகளும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து செய்யல. இவங்க சும்மா மீடியாக்கள்ல வந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்க வேண்டிய, களத்துல ஒண்ணுமே கிடையாது. களத்துல வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா வந்து தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு வந்து வேற எந்த கட்சியிலையுமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கட்டமைப்பு எப்படி இருக்கு சார் தாவேகாவுல? நீங்க தாவேகால பயணப்பட்ட நான் சொல்றேங்க, எந்த விதமான கட்டமைப்பும் கிடையாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகிகள் யாருமே விஜயோட ஆரம்ப காலத்துல இருந்து பயணப்பட்டவங்க யாருமே கிடையாது. பணம் வாங்கிட்டு பொறுப்பு போட்டவங்க தான் இன்னைக்கு மாநிலத்தில் இருக்காங்க. நம்ம பல்வேறு காணொலிகளில் நம்ம சேனல்லேயே நம்ம வந்து பேசியிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது.
அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் தான். விஜய் ஆதரவாளர் ஒருத்தர் கூட மாநில நிர்வாகிகள் கிடையாது. மாவட்ட செயலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஆதரவாளர் தான். பணம் வாங்கிட்டு தான் அவர் வந்து பொறுப்பு போட்டிருக்காரு. இல்லை ஒரு சிலருக்கு இலவசமாக பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருந்து பணத்தை வாங்கி திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். தெரியாமல் அவருக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளோ பிரச்சனை படி நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்கல்ல, ஆணவ கொலைகள் குறித்து நீங்கள் பேசுகிறீங்க, சாதி பாகுபாடு குறித்து பேசுகிறீங்க, பெண்களோட வந்து பாதுகாப்பு குறித்து பேசுகிறீங்களா? கடந்த வாரம் திருவண்ணாமலையில் ஒரு சகோதரி ஓப்பனாக சேலஞ்ச் சொல்கிறாங்க. தாவேகா சார்ந்த முக்கிய நிர்வாகி என் மேலே வந்து நான் வந்து பட்டியலின சமூகத்தில் சார்ந்தவங்க என்னை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, ஒரு இழிவான சொல்லி என்னை திட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காணொலி எல்லா ஊடகங்கள்லையும் வந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கே அவங்க போயிட்டு வந்திருக்காங்க, அலுவலகத்துக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. யார் அதை சொன்னாங்க? ஒரு சகோதரியை வந்து சாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்துறாங்க, பெண்களை வந்து கொச்சப்படுத்துறாங்க, பாலியல் சீண்டல் இருக்கு, பாலியல் வழக்கில் இருக்கிறவங்க வந்து தாவேக்கால வந்து இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் திருச்சி சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மசாஜ் கிளப் வச்சு அரெஸ்ட் ஆயிருக்காரு. இதெல்லாம் எதுலையுமே வராதா? நீங்க சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல கெட்டு போனதுக்கு காரணமே தாவேக்கான்னு நான் வந்து குற்றச்சாட்டு சொல்றேன். நீங்க தான் மாநாடு நடத்துற இடத்துல சட்டம் ஒழுங்கை வந்து மீறீங்க, பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறீங்க, தொண்டர்கள் வந்து தப்பா வழிநடத்துறீங்க, இளைஞர்கள் வந்து தப்பா வழிநடத்துறீங்க. இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு படி மேல போய் எங்க இளைஞர்கள் வீடு பூந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து நீங்க சொல்றீங்க. தயவு செஞ்சு பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த கட்சி வந்து தமிழகத்துக்கு வந்து தேவையில்லாத ஒரு கட்சி, ஒரு நாசகரமான கட்சின்னு நான் சொல்றேன். நான் இவங்க கிட்ட தயவு செஞ்சு நீங்க விலகுங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. இவங்க வந்து உங்களை இந்த மாதிரி உசுப்பேத்தி சிக்கல்களை மாட்டி விட்டு இவங்க திருப்பி ஒரு வழக்குன்னு போட்டா இவங்க திருப்பி ஓடி போய் எங்கேயாவது பதுங்குக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, தயவு செஞ்சு அதை பாருங்க. திமுக எதிர்ப்புன்றது நீங்க பண்ணுங்க, ஆணித்தரமா சொல்லுங்க. திமுக இப்ப பண்ணிருக்காங்களா, இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, இத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டுங்க. அதுதான் வந்து பொலிட்டிக்கல் நீங்க வந்து பேசணும். அதை தாண்டி வந்து ஒருமையில பேசுறதோ, நீங்க வந்து இந்த மாதிரி அபத்தமா பேசுறதோ இளைஞர்கள் வந்து ஏன் திருப்பி நம்ம இவ்வளவு தூரம் கோபமா நம்ம பேச வேண்டியதுன்னா, இந்த இளைஞர்களை நாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்தும் சரி, இதுக்கு முன்னாடி பல்வேறு விவசாயிகள் போராட்டம் சரி, காவிரி போராட்டம், நீட்டு, இந்த மாதிரி இளைஞர்களுக்காக நாங்க வேலை செஞ்சு வழக்குகளை நாங்க வாங்கியிருக்கோம். எங்களுக்கு சொல்ல வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி தற்கூரித்தனமா நாங்க வந்து இந்த இளைஞர்கள் வந்து தப்பா வழி நடத்தல. இன்னைக்கு வரைக்கும் எங்க பின்னாடி இருக்க இளைஞர்கள் வந்து நல்வழி தான் படுத்தணும். அதனால தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி மோசமான ஆட்கள் பின்னாடி போய் உங்க வாழ்க்கையை விஜய் ரசிங்க. நானும் விஜய் ரசிகர் தான். விஜய் படம் வந்தா கொண்டாடுங்க, ரசிங்க, அதோட நிறுத்திங்க. இந்த கட்சிக்கு போய் நீங்க வேலை செய்யறதோ, திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற இந்த ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி ஆட்கள் பேசுகின்ற கட்டுக்கதைகளையும் நம்பி நீங்க போயிட்டு சட்டத்து சிக்கல்ல மாட்டிக்காதீங்க, வழக்குகளை வாங்கி வாழ்க்கையில் தொலைச்சிடாதீங்க. ஆனா வந்து பெண்களோட பாதுகாப்புக்காக தீர்மானமே நிறைவேற்றப்பட்டிருக்கே சார் அந்த பொதுக்குழு கூட்டத்துல. அது வெறும் பேப்பர் தான் மேடம். அவங்களுக்கு வந்து எந்த விதமான பெண்கள் குறித்து எந்த விதமான அக்கறையும் எந்த விதமான கவலையும் கிடையாது. எத்தனை பெண் நிர்வாகிகளுக்கு நீங்க வந்து பதவிகள் வந்து கொடுத்துறீங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. தொகுதி தோறும் ஒரு பெண் நிர்வாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதின்றது எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு வட்டத்துல ஒரு வார்டுன்றது எவ்வளவு பெருசு மாதிரி சொன்னேன். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது மேடம். தொகுதின்றது எவ்வளவு பெருசு, அதுல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க ஒரு தொகுதியில இவங்களுக்கு தெரியுமா? அப்போ 234 பெண் நிர்வாகிகளை போட்டா போதுமா உங்களுக்கு? மாவட்ட செயலர் நீங்க எத்தனை பேர் வந்து பெண்கள் வந்து போட்டுறீங்க? பெண்களை நீங்க எப்படி வந்து ட்ரீட் பண்றீங்க? இதெல்லாம் சொன்னா அபத்தம் ஆயிடும். தரவுகளோட என்னால வந்து பேச முடியும். இவங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான தகுதியோ அடிப்படையில் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. இவங்க ஒண்ணுதான், பின்னாடி RSS பிஜேபி இருக்க தைரியத்துல இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏங்க விஜய் அவர்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆகாய சூரர்னு எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா அவர் வந்து சினிமா படங்கள் வந்து வரும்போது அம்மையார் ஜெயலலிதா கிட்ட 2 நாட்கள் வந்து நீங்க கொடநாடு எஸ்டேட்ல போய் எப்படி காத்து கிடந்தீங்க எனக்கு தெரியும். காவலன் படம் பிரச்சனை அப்பவும் சரி, ஐயா கலைஞர்கிட்ட நீங்க எப்படி வந்து எப்படிலாம் வந்து பேசுனீங்க எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க அம்மையார் ஜெயலலிதா இன்னைக்கு இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், அந்த வீரப்பெண்மணி இருந்திருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் பதுங்கு குழியிலே தான் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வெளியிலே வந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றோம், நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், திமுக வந்து ரொம்ப நாகரிகமான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து நீங்க வந்து விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விடாதீங்க. இவங்களுக்கான பதிலடியை நீங்க சட்டபூர்வமா கொடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க வந்து பேசணும்னு நான் வந்து சொல்லவே இல்லை. திமுகவில் பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தைல இருந்து நீங்க 80 வயசு ஆட்கள் வரைக்கும் அவ்வளோ பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் திருப்பி பதிலடி கொடுத்தாங்கன்னா இவங்க தாங்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து ஒரு பொருட்டாவே இதை எடுத்துல. பட் நாங்க இதை விடுறதா இல்லைன்னு தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. நேத்து நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தோட பேச்சுகளை முழுசா பார்க்கும்போது விஜய் அவர்கள் பேசின அந்த ஒரு கருத்துக்களை விட, நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் பேசின அந்த கருத்துக்களை விட ஆதவ அர்ஜுனா, CTR நிர்மல்குமார் இவங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது கட்சியை வந்து முழுசா முடிச்சு விட்டுறணும், எனக்கு வந்து பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தலைவர் விஜய் அவர்களோட அந்த பதவிக்கே வந்து ஆப்பு வச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில பேசியிருக்காங்களா? 100% இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து எதுவுமே தெரியாது. அவர் வேற ஒரு
உலகத்துல இருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு இது பகலா இரவான்னு கூட அவருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. அவர் ஒரு தனி உலகத்துல வந்து இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து கேட்டுட்டு இருப்பாரு கண்டி. அவங்க வந்து இவருக்கு ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. அவர் அரசியலை முடிக்கிறதுக்கு இவங்க ஒரு இடன் அஜெண்டா வச்சிருக்காங்கன்னு திரு விஜய் அவர்களுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நீங்க படிங்க, தொண்டர்களோட பேசுங்க. இப்ப என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லைங்க. உங்க தொண்டர்கள்கிட்ட பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் தான் சார் நடந்துட்டு இருக்கு, இவங்க எல்லாம் கட்சியை வந்து பின்னோக்கி இழுக்கிறாங்க, உங்களுக்கு வந்து துரோகம் பண்றாங்கன்னு தெரியும். ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து சிபிஐ கேட்கவே இல்லைன்னு வேற ஒரு ஆளை வச்சு நீங்க கேட்குறீங்க. வழக்கறிஞர் நீங்க யாரை வைக்கிறீங்க? RSS வழக்கறிஞர்னு வைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுங்களா ஃபீஸ்? 25 லட்ச ரூபா ஃபீஸ். இங்க இருந்து நீங்க சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு போறாரு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லிக்கு போறாரு. அதோட ஒரு நாள் செலவு எவ்வளவு தெரியுங்க? திரு விஜய் அவர்கள் இங்க இருந்து சார்ட்டர் ஃபிளைட் போக ஒரு நாளைக்கு 60 லட்ச ரூபா செலவு பண்றாரு. பவுன்சருக்குலாம் எவ்வளவு தெரியுங்களா செலவு பண்றாரு? இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் நேர்மையா கணக்கு காமிச்சிருக்கீங்களா? கருப்பு பணத்தை தான் நீங்க வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. அது சொல்றேன், சட்டம் ஓரளவுக்கு தாங்க பொறுமையா இருக்கும். நீங்க வந்து எடுத்தோம் கவுத்தோம் நீங்க பேசுறதுலாம் வந்து எல்லா நேரத்திலயும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதுவே வந்து முதலும் கடைசியுமா இருக்கணும் தான் நான் வந்து சொல்றேன். நான் உண்மையிலே சொல்றேன், தாவேகாவுக்கு நான் வந்து எச்சரிக்கை விடுறேன். இதோட நீங்க இந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியலை வந்து நிறுத்திங்க. மக்களுக்கான அரசியல் நீங்க முன்னெடுங்க. எல்லாருமே இங்க வரலாம், அரசியல் நீங்க பண்ணுங்க. நீங்க பேசுறது எல்லாமே பொய். ஒண்ணு கூட உங்களுக்கு இப்பவும் திருப்பி அவனுங்க சதி கோட்பாடு பேசுறானுங்கன்னா நம்ம என்ன சொல்றதுங்க? நீங்க மன்னிக்கணும், தயவு செஞ்சு என்ன வந்து மன்னிக்கணும். நான் இந்த மாதிரி பேச ஆளே இல்லை. நம்ம பேச வைக்கிறாங்கன்னா அப்போ அவ்வளவு தூரம் களத்துல இன்னைக்கு மக்களை வந்து குழப்புறீங்க. மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு தெளிந்த மக்கள், படிச்ச மக்கள், முன்னேறிய மாநிலத்துல மக்களை நீங்க வந்து எங்க மக்களை நீங்க பின்னாடி இழுக்கிறீங்க. நவம்பர் 1 தமிழ்நாடு தினம் அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தை வந்து தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க. அந்த டயலாக் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி, தமிழகத்துக்கு எதுவுமே சொல்ல. டேய், தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே திமுக தாண்டாங்க. உங்களுக்கு ஏதாவது அரசியல் தெரியுமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாம தற்கூரித்தனமா எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அதை சொல்றேனே, நீங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க போறது கிடையாது. இந்த மாதிரி மட்டமான அரசியல் தயவு செஞ்சு நீங்க வேற எங்கேயாவது போய் பண்ணுங்க. பீகார்லயோ ஒரிசாலயோ பண்ணீங்க. தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. தமிழ்நாட்டை விட்டு போங்க தான் நம்ம சொல்றேன். களத்துல வந்துட்டு தாவேகா திமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதிமுக இவங்க வந்து கூட்டணிக்கு அழைச்சிட்டே இருக்காங்க. இவங்கள பத்தின ஒரு எந்த ஒரு நிலைப்பாட்டுல தாவேகா இருக்கு? இல்ல, உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்குதுங்க. 50 ஆண்டுகால கட்சிங்க அதிமுக. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமே பாத்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல வந்து பெண்கள் வாக்கு பெருவாரியா வந்து எப்பவுமே வந்து இருக்கும். நான் வந்து கண்கூடா வந்து நான் பார்த்திருக்கேன். படித்தவர்கள், ஆண்கள், இளைஞர்கள் வந்து பெருசா வந்து திமுக வாக்களிப்பாங்க. ஆனா பெண்கள் வந்து பெருவாரியா பாத்தீங்கன்னா அதிமுகவோட ஓட் பேங்கா இருந்தாங்க. இப்போ அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா உலகத்திலே முதல் முறையா பாத்தீங்கன்னா அந்த மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ஆரம்பிச்சு பெண்கள் வந்து முன்னேறதுக்கான நிறைய செயல் திட்டங்கள். இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பல பேர் வந்து தொழில் முனைவோரா மாறி இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா ஐயா கலைஞர் அவர்கள் போட்ட அடிப்படை திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து வளர்ச்சி நோக்கணும். அப்போ வந்து அந்த ஓட் பேங்க் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி திமுக பக்கம். ஆனாலும் ஒரு சிலர் அந்த எம்ஜிஆரோட அந்த கிரேஸும் அம்மையார் ஜெயலலிதாவோட கிரேஸ் வந்து இருந்து அந்த ஓட் பேங்க் இருந்துங்களா, அதை எடப்பாடி அவர்கள் வந்து தவற விட்டுட்டார். குறைஞ்சபட்சம் அவங்க தொண்டர்கள் கட்சி வந்து 4 உடைஞ்சது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 உடைஞ்சாலும் ஆனா அவங்களோட ஓட் பேங்க் வந்து குறையவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா களம் வந்து திமுக அதிமுக தான் களம். இவங்க ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி. இப்பவும் பாத்தீங்கன்னா 2026 ஆளுங்கட்சியா திமுக வந்தாலும் சரி, எதிர்கட்சியா அதிமுக வரும். ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சியா வந்தா திமுக தான் எதிர்கட்சி. இவங்க சொல்ற மாதிரி வேற யாருமே இங்க வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த மாதிரி கட்டமைப்பு இங்க வந்து கிடையவே கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாத்தி தாவேகா விசஸ் டிஎம்கேன்னு சொல்லும்போது உண்மையிலேயே கோபம் யாருக்கு வரணும்னா எடப்பாடி அவர்களுக்கு வரணும். நாங்க இங்க இருக்கோம், நாங்க வந்து 33 ஆண்டுகள் வந்து தமிழகத்தை ஆண்டு இருக்கோம். நாங்க எங்களை வந்து நீங்க வந்து இப்போ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறீங்கன்றதை தவிர்த்துட்டு, அவர் எப்போ வந்து கொடி பறக்குது கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சுன்னு சொன்னாரோ அங்கேயே அவர் வந்து வீக் ஆயிட்டாரு. திரு எடப்பாடி அவர்கள் களத்தை விட்டு போறாரோ நமக்கு வந்து, நீங்க அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுங்க, அது பிரச்சனை இல்லை, அது பொலிட்டிக்கலா உங்களோட. ஆனா உங்க கட்சியே ஒருத்தன் வந்து டேமேஜ் பண்ணி பேசுறான், உங்க அடிப்படையே ஒருத்தன் வந்து இங்க வந்து சிதைக்கிறான்னு சொல்லும்போது நீங்க இதுக்கு கூட பதில் பேசாம அமைதியா கடந்து போறது நம்ம வந்து இப்ப திருப்பி யோசிக்க வேண்டியிருக்கு. நான் சொல்றதுதான் இங்க வந்து திருப்பி வந்து நிஜமாகுது. என்னன்னா அதிமுகவும் தாவேகாவும் பிஜேபியும் கள்ள கூட்டணியில் இருக்காங்கன்றது இங்க உறுதியாகும். இவங்க எல்லாருக்கும் ஒரே அஜெண்டா என்னன்னா திமுக வந்து ஆட்சியை கட்டு விட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பனா சொல்லிட்டு வாங்க, திமுக எதிர்க்கன்னு நீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தான் கேட்க வேண்டியது. இல்ல சார், இவங்க வந்துட்டு பொதுக்குழு கூட்டத்துல சொல்றாங்க கூட்டணி எடுக்கக்கூடிய அந்த முடிவு எல்லாமே தலைவர் விஜய்க்கு தான் இருக்கு, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க ஒரு பக்கமா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதே சமயத்துல அதிமுகவோட கூட்டம் நடக்குது. அதுல வந்து எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க கூட்டணி பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், அது வந்து தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு,
எப்படி இருந்தாலும் இவங்க வந்து நம்ம கிட்ட தான் வந்து சேருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறாங்களா? பின்னாடி இருந்து யாராவது வந்து நமக்கு உந்துதல் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்களா? இல்ல எடப்பாடி ஏன் இப்படி போயிட்டாருன்னு நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ கட்சி ஒன்றும் இல்லைங்க. அதிமுக வலுவான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. நீங்க வந்து பூத் லெவல்ல நீங்க போனீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க. பூத் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவை தவிர்த்து வேற எந்த கட்சிக்கும் இன்னும் முழு நேரமா ஆட்கள் வந்து கிடையாது, இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விசிகாவுக்கும் பாமகவுக்கும் வந்து இருக்காங்க. அவைக்கால 50 பேர் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் தான் சொல்றேனே, அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தவன் நான் வந்து அதுக்கு வந்து நிறைய வேலைகள் நான் செஞ்சிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்ல தான் இருக்கும். 50 பேர் இல்லை, 500 பேர் இல்லை, 5000 பேர் இல்லை, நீங்க 5 லட்சம் பேர் கூட சொல்லுங்க. அது எல்லாமே போலி. அங்க வந்து யாருமே வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. சும்மா வேடிக்கை பார்க்க வருவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பூத் லெவல் ஏஜென்ட்டா நீங்க வாங்க, உங்களை செலக்ட் பண்ணுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்க வந்து அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அவங்க தான் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து விஜய் ரசிகரா இருப்பாங்க, வருவாங்க, உள்ள வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்து நீங்க பூத் ஏஜென்ட்னு சொல்லிட்டு உட்காரும். அவங்களுக்கு எந்த விதமான தரவுகளும் வந்து தெரியாது, எந்த விதமான ட்ரைனிங். இப்போ ஒன்றும் இல்லை, திமுக அதிமுக நான் தொடர்ச்சியா உட்காடுறேங்க பூத்துல. நான் வந்து உட்காரேன். ஒருத்தர் வரும்போதே சொல்லிடுவாங்க, இந்த தொகுதியை சார்ந்தவரா, இந்த பகுதியை சார்ந்தவரா, இந்த வட்டத்தை சார்ந்தவரா, இந்த பாகத்தை சார்ந்தவரான்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியுங்க. ஆளு அவர் வந்து யாரு, அவர் வந்து கள்ள ஓட்டு போட வராரா, எல்லாருக்கும் வந்து தெரியுங்க. அது அந்த பர்சனை வந்து ஐடென்டிஃபை. இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. பூத் லெவல் ஏஜென்ட்ன்றவங்க எவ்வளோ வந்து வலிமையான ஒரு ஆட்கள் தெரியுமா? சும்மா நீங்க பேருக்கு வேணா சொல்லிக்கலாமே. அதான் சொல்றேனே, இது முழுக்க முழுக்க ஒரு ஃபோர்ஜரியான கட்சிங்க. தாவேகான்றது ஒரு ஃபோர்ஜரியான கட்சி. இங்க இருக்கிற தரவுகள் எல்லாமே போய், நான் தான் சொல்றேனே, அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் ஆப் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு தெரியுங்க. 90 லட்சம் வந்து பேர் நம்பர் தான். இன்னைக்கு 30 லட்சம் பேர் கூட அந்த கட்சியில வந்து கிடையாது, எல்லாருமே வெளியேறியாச்சு. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்தி, சும்மா விஜய் கூட போட்டோ எடுத்துக்கலாம், விஜய் கட்சியில வந்து நீங்க வந்து ஒரு உறுப்பினர்கிட்ட நீங்க பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா பிரபலத்தை வச்சு இந்த கட்சியை வந்து நடத்தணும்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க. அது மக்கள் கிட்ட வந்து திரை வேறு, தரையில அரசியல் பண்ணுங்க. நீங்க தரையில எதுவுமே பண்ணாம, மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசாம சும்மா இது. இப்ப எல்லாருமே நேத்தி சொல்றாங்க. நேத்தி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒண்ணு போயிருந்தேன். அவங்க சொல்றாங்க, என்னங்க இப்படி மோசமா போயிட்டாரு விஜய், அவர்கிட்ட எதுவுமே கண்டென்ட் இல்லையா, அதே தாங்க பேசுறாரு, ஒரே வசனம் தான், அதுல எதுவுமே மாத்த போறது இல்லை. அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஆதரவு வந்து படிப்படியா சரிஞ்சிட்டு வரும்போது, இப்போ சொல்றேன், நீங்க வந்து சரியான அரசியல் பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மாதிரி மோசமான அரசியல் பண்ணீங்கன்னா தமிழக அரசியல் விட்டு நீங்க காணாம போயிடுங்க. முதல் எலெக்ஷன்ல காணாம போயிடுங்க தாவேகா. நீங்க அதை நீங்க டைட்டிலா கூட போட்டுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க சொன்னீங்க ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் வந்து பேச வராரு அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். நீங்க வந்து என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் வச்சிருந்தீங்க இதெல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு? நான் தான் சொல்லேன், முதல்ல சொன்னேன், குறைஞ்சபட்சம் அந்த 41 பேருக்கு வந்து ஒரு படத்தை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தோம். தொண்டர்கள் வந்து எப்படி களமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சோம். நீங்க இந்த 6 மாசத்துல நீங்க எவ்வளவு வேலை செய்யணும், திமுக இவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, அதிமுக இவ்வளவு வேலைகள் செய்யும். ஏன்னா திமுக வந்து ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்க, பிரச்சாரம் வந்து போயிட்டு மக்கள் சந்திப்பு எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதிமுக முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மாவட்டங்களுக்கு தான் போயிருக்காங்க. இன்னும் நீங்க வந்து போக வேண்டிய மாவட்டங்களே இருக்கு. எல்லாரும் தொகுதி வாரியா போயிட்டாங்க. 214 தொகுதியே போய் ரெண்டு டீமுமே திமுக அதிமுக வந்து முடிச்சிட்டாங்க. 180 தொகுதி மேல முடிச்சிருக்காங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஒரு ரவுண்ட் வந்து முடிச்சிட்டாங்க. 2ஆம் கட்டமா வந்து போறாங்க. ஆனா நம்ம வந்து தொகுதியை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மாவட்டம் வந்து 5 மாவட்டங்களே நீங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு, சிபிஐ என்கொயரி இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தொண்டர்கள் வந்து உற்சாகப்பட்டது. உண்மையா நம்ம களத்துல வந்து போவோம், மக்களை வந்து சந்திப்போம், நம்ம இந்த மாதிரி வந்து சதி கோட்பாடுலாம் பேசாதீங்க. ஏன்னா அது வந்து வழக்கு இருக்கு, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது நிச்சயமா திரு விஜய் அவர்கள் இதை வந்து பேசவே கூடாது. தாவேகாரர்கள் இதை பத்தி பேசாமலே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசியிருந்தாருன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்க நகருவாங்க. உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்த எதுவுமே அங்க நடக்குது. ஆமா சார். அதே மாதிரி இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது வந்து 10 மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நல்ல நேரம் பார்த்து ஒரு மணி நேரம் தாமதமா ஆரம்பிச்சிருக்காங்க. கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு வச்சுட்டு இவங்க வந்து எல்லாத்துக்குமே இப்படி நல்ல நேரம் பார்த்து தான் செய்வாங்களா? நான் இதை ஆக்சுவலா தவிர்க்கணும்னு நினைச்சேன். இந்த கேள்வி நீங்க சொல்றீங்க. இந்த கூட்டமே ஒரு ஜோசியர் சொல்லி தான் நடந்தது. கடலூர் ஜோசியர் சொல்லி தான் இந்த கூட்டமே நடந்தது. சிறப்பு பொதுக்குழுன்னு அவங்களுக்கு முன்னாடி ஐடியாவே கிடையாது. அதான் சொல்றேன், திரை வாழ்க்கையில அவர் முதல் நடிச்ச படம் வந்து வெற்றி. ஓகேங்களா? அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கடலூர் ஜோசியர் சொல்ற எல்லாமே, கட்சி பேர் ஆரம்பிச்சது ஜோசியர் சொல்லி தான் ஆரம்பிச்சது. கட்சியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஜோசியர் சொல்லி தான் ஆரம்பிச்சது. தமிழக வெற்றி கழகம் இக்கு விட்டது பாத்தீங்கன்னா ஜோசியர் சொல்லி தான் ஆரம்பிச்சது. படத்தோட பூஜை பாக்குற வரைக்கும் ஓகேங்க, நீங்க வந்து சினிமால வந்து ஒரு வியாபாரம் இருக்கு, நீங்க ஜோசியர் சொல்றத வந்து கேட்கறது வந்து. ஆனா நீங்க பெரியார கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ச்சியா எல்லா மாநாடுகளும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பூமி பூஜை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணல, கோவில் கட்டுறதுக்கு என்னென்னலாம் வேலை செய்வீங்களோ அதெல்லாம் வந்து செய்வாங்க. இந்த மாநாடு கூட பாத்தீங்கன்னா
இந்த தோஷம் வந்து கழியணும், இந்த 41 பேர் இறந்து போனதை வந்து நீங்கள் தோஷம் கழிக்கணும்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக 41வது நாளில் இந்த வந்து மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. 37 41 எனக்கு சரியா தெரியல. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நீங்கள் வந்து வெளியில் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசணும், அப்படியே உங்கள் தொண்டர்களை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது தான் 2000 பேர் வந்து கூப்பிட்டது. எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த ஜோசியர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஜோசியர் சொன்னது இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. ஸோ இதுவும் வந்து நடக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு ஜோசியக்கார கட்சினே வச்சுக்கலாம். சார் சொல்றீங்க, அப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் போட்டது வந்து கட்சியோட வளர்ச்சிக்காக இல்ல, அந்த 41 பேரோட அந்த இரங்கலுக்காக கிடையாது, ஜோசியர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டம். அதாவது சொல்றேன், உங்களுக்கு எந்த விதமான அடிப்படையில் மக்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான ஒரு அக்கறையோ இந்த அரசியல் மீது உங்களுக்கு ஆர்வமோ வந்து கிடையாது. திரு விஜய் அவர்களுக்கு நான் வந்து முதல்ல இருந்தே சொல்றேன், அவருக்கு அரசியல் ஆர்வம் வந்து துளியும் வந்து கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து குளிப்பாட்டி சீவி சிங்காரிச்சி கூட்டின்னு வந்து அவர் உட்கார வச்சுட்டு போனாங்க. அதனால அவரால் என்ன பேச முடியும் அதை வந்து பேசிட்டு போயிட்டார். மற்றவங்கெல்லாம் அவரை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டாங்க. இவ்வளவுதான் அந்த கட்சியில் நடக்குது. நீங்க கட்சியில கட்டமைப்போ இப்போ திமுக நீங்க எதிர்க்கணும்னா என்ன கட்டமைப்பு இருக்கு? ஒரு கட்டமைப்பும் கிடையாது. இவங்க சொல்றாங்க திமுக கட்டமைப்பு இல்லைன்னு. நான் என்ன சொல்றேன்னா, திமுக மட்டும்தான் நீங்க பேச முடியுமா? அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி இருக்குதே நீங்க வந்து மறந்துட்டீங்க. அப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இவங்க வந்து கிளியரா விஜய் அவர்களுக்கு வந்து RSS பிஜேபி கொடுத்த அஜெண்டா என்னன்னா, நீங்க அண்ணா திமுக கூட்டணியோ நீங்க தேசிய NDA கூட்டணியில நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கான அரசியல் வந்து போயிடும், இதோட முடிஞ்சு போயிடும். அதனால நீங்க வெளியிலே இருங்க, திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுங்க, நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம திமுக வந்து ஒரு கள்ள கூட்டணி வச்சு நம்ம வென்றுடலாம்னு நினைக்கிறாங்க. பட் இது மக்கள் மன்றத்தில் எடுபடாது. மக்கள் இன்னைக்கு படிச்சிருக்காங்க, ஊடகங்களை வந்து சீர்தூக்கி பாக்குறாங்க. சீர்தூக்கி பாக்குறதுனால இந்த தாவேக்காவோட இந்த கீழ்த்தரமா அரசியல் இங்க ஈடுபடும். சார், அப்போ வந்துட்டு விஜயோட அம்மா அவர்கள் வந்து இந்த கூட்டத்துல கலந்துருக்காங்க, அப்பா கலந்துக்கிடாதது கூட ஜோசியர் சொல்லித்தானா? அப்பா வந்து இவர் கூப்பிடலங்க. ஏன்னா அவங்க அப்பா கூப்பிட்டா நேற்றுக்கு வந்தா இவனுங்கெல்லாம் செருப்புகள் தெளிச்சிருப்பாரு. நான் இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. ஏன்னா என் பிள்ளைய வந்து நான் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் வளர்த்து இன்னைக்கு ஒரு அளவுக்கு நான் வந்து ஆளாக்கி நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். அவருக்குன்னு ஒரு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. பொதுமக்களும் அவர் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவரை எவ்வளோ தூரம் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் போய் இன்னைக்கு அவமானப்பட்டு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து கூனி குறுகி நிற்கிறாருன்னா, இந்த கூட இருந்த இந்த மோசமான ஆட்களோட வழிநடத்தல் தான் அவர் வந்து பயங்கரமான கோபத்தில் அவர் இருக்கார். அதனால தான் அவர் வந்து கூப்பிடலை. அவர் வந்து வந்திருந்தாருன்னா நிச்சயமாக அங்கே வந்து இவனுங்கள்லாம் வந்து ஒரு வழி பண்ணியிருப்பான் தான் நான் நினைக்கிறேன். உண்மையாக ஒரு நல்ல மனிதர். நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்ஏசி அப்பாவுக்கு தெரிஞ்ச அரசியல் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் இருந்தாருன்னா உங்கள் இமேஜே வேற, உங்களை சரியான பாதையில் வந்து வழி நடத்துவார். ஏன் நீங்கள் அவரை தவிர்க்கிறீங்கன்னா இப்போ வெட்ட வெளிச்சமாகுதுங்களா? திருப்பி நம்ம அதை தான் சொல்லணும். நீங்கள் யார், உங்களுக்கான அஜெண்டா என்ன, நீங்கள் யார் சொல்லி யாரோட கைப்பாவையாக இருக்கீங்க, உங்களுக்கு யார் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உங்கள் கேஸை எடுத்து வழி நடத்துகிறாங்கன்னு பார்த்தாலே RSS பிடியில் பிஜேபி பிடியில் இருக்குது. அப்போ எஸ்ஏசிக்கு வந்து சுத்தமாக துளியும் வந்து விருப்பம் இல்லை. அதனால தான் அவர் வந்து வரல. நேர்முகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தாவேக்கா பற்றின இவ்வளவு தரவுகளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்கு நன்றி. ஒரே ஒரு சின்ன இதுதான், நான் வந்து தொடர்ச்சியாக 2017 ஊடகங்களில் பேசிட்டு வரோம். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் அதீதமாகவே நான் பேசுனதா நானே வந்து ஃபீல் பண்ணேன். தயவு செஞ்சு யாரும் வந்து தவறாக எடுத்துக்கோனா, இது அரசியல் கருத்து தான். இது காழ்ப்புணர்ச்சியோ மற்றவங்களை வந்து நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலில் தான் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி தற்கூறிகளுக்கு இதை மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக வந்து மக்கள் இதை வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அதே மாதிரி இந்த மதிமுகம் நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து பல்வேறு ஆலோசனை வந்து கொடுக்குறீங்க. அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.